சூப்பரான மொறுமொறு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்படி கோல்டன் ப்ரௌனா வந்தோன்னே எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், அதோட சிம்பிளா இருக்கும். ரிச்சு கிச்சன் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு ரிச்சு கிச்சன். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சமோசா தான் பார்க்க போறோம். வெங்காய சமோசா. ஆனா வெங்காய சமோசால நான் வித்தியாசமா முட்டை வச்சு ட்ரை பண்ண போறேன். வாங்க இனி எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் 200 கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா 50 கிராம் பட்டர் உருக்கி வச்சிருக்கிறேன், அதை நான் சேர்த்துக்கொள்றேன். நான் கோதுமை மாவு எடுக்கும் போதே தூளுப்பு கொஞ்சமா சேர்த்துட்டேன். பட்டரையும் உப்பு கோதுமை மாவு மூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல வேற எதுவுமே இல்லை, சிம்பிளா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், குட்டீஸுக்கு பிடிச்ச மாதிரி. ஃபர்ஸ்ட் நான் மாவை குழைச்சிட்டு அதுக்கு பிறகு ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்றேன்னு காட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்கிறேன். இது நார்மல் வாட்டர் தான், அதாவது நார்மல் பச்சை தண்ணி தான் எடுக்கிறேன். என்னட்டு சொன்னா சுடு தண்ணி எடுத்தா மா நல்லா சாஃப்டா ஆகினா பஞ்சு போல வந்துடும். இது எங்களுக்கு மொறு சமோசாவா வேணும், அதனால நான் வெறும் பச்சை தண்ணி எடுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த பட்டர் சேர்க்கிறனாலும் சரி, அப்படி இல்லை நீங்க நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்க்க போறீங்கனாலும் நல்லா சூடு காட்டிட்டு கொதிச்சு வரும்போது சேருங்க. அப்ப உங்களுக்கு நல்ல மொறு மொறுப்பா கிடைக்கும். ஓகே, இந்த பதத்துக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் கொஞ்சமா கையில எண்ணெய் தடவிட்டு அதை நல்லா இப்படி பூசிட்டு மாவை நல்லா குழைச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, மாவு இப்ப ரெடி ஆயிட்டு. இனி வாங்க இந்த ஸ்டஃபிங் அப்படி செய்யணும். இதுக்கு நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் வெட்டி ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது 2 தான் இதுக்கு தேவை, வேற எதுவுமே தேவையில்லை. அதோட 2 முட்டை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போறேன். இந்த முட்டை உங்களோட ஆப்ஷனல் தான். வாங்க இந்த ஸ்டஃப் எப்படி செய்யணும் பார்ப்போம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி சட்டி காய விட்டுட்டேன். இதுல நான் கொஞ்சமா பெரிய சீரகம் மட்டும் சேர்த்துக்கொள்றேன். இது வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுதான் நான் செய்யறேன். இதுல முட்டையும் நான் நாட்டுக்கோழி முட்டை தான் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் பச்சை மிளகாய் யூஸ்வலா எல்லாத்த வீட்டையுமே இருக்கும். அதை வச்சுதான் கிட்ஸுக்கு எப்படி ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுதான் நான் செய்து காட்டுறேன். அடுப்பை நல்லா குறைச்சிருங்க. கொஞ்சமா நான் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கொள்றேன். இது வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரணும்னு அவசியம் இல்லை. சமோசாவுக்கு வெங்காயம் கறக்கு முறுக்கண்டு இருந்தா தான் நல்லா இருக்கும், கிரன்ச்சியா இருக்கும். நான் ஒரு சொட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்றேன். மிளகாத்தூள் ஆப்ஷனல், கட்டத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள். அதே மாதிரி மிளகுத்தூள் நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுக்குவேன், அதையும் சேர்த்துக்கொள்றேன். இது இவ்வளவுதான் நான் இதுல சேர்த்த மசாலா, வேற எதுவுமே இல்லை. ரொம்ப டேஸ்டியா இருக்கும், அதோட சிம்பிளா இருக்கும். நீங்க கடையில விலை கொடுத்து வேண்டோம் இல்லை, இருக்கிற பொருட்களை வச்சு நீங்க பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். ஓகே, இந்த அளவு வெங்காயம் வதங்கினாலே ஓகே. அந்த கடிபடும் போது நல்ல கிரிஞ்சியா இருந்தாதான் இந்த சமோசா டேஸ்டா இருக்கும். இந்த வெங்காயத்தை கொஞ்சமா ஓரமா விட்டு நடுவுல முட்டையை சேர்த்துக்கொள்ளுங்க. முட்டை உங்களோட ஆப்ஷன் தான்.
உடனே இந்த முட்டையை கிண்டாம கொஞ்சமா அப்படி வெந்து வரும்போது மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த சமோசாக்கான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க. எண்ணெய் வந்து நான் கொஞ்சமா தான் சேர்த்துருந்தேன். இதுல இந்த எண்ணெய் தன்மையும் இல்லை, நல்லா இருக்குது. ஓகே, வாங்க இனி எப்படி சமோசா செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு தட்டுல ஆயில் தடவி வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட சப்பாத்தி கட்டை இருந்தா நீங்க அதுலயும் செய்து கொள்ளலாம். மாவை வந்து கொஞ்சமா நான் எடுத்துக்கொள்றேன். இந்த பக்கத்தை இப்படி வையுங்க, அதுக்கு பிறகு இந்த பக்கத்தை இப்படி வையுங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சமோசா ஷேப் வந்து கிடைக்கும். இதை வந்து இப்படியே வச்சு இதை இஞ்சால் எடுங்க, இதை இஞ்சால் எடுங்க. நல்ல மொறு மொறுவா சூப்பரா வரும். பட்டர் சேர்த்துருக்கிறபடியா நல்ல மொறு மொறுண்டு வரும். இந்த இதை இப்படி இருக்க ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஆயில்ல விட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு பிறகு திரும்பி மற்ற பக்கம் திருப்பிட்டு மாவை தட்டுனீங்கன்னா உங்க ஷேப். அப்படி இல்லை நீங்க நார்மலா நீங்க சப்பாத்தி கடையில போட்டு செய்துட்டு ஷீட் மாதிரி ரெடி பண்ணிட்டும் செய்யலாம். இது வந்து நான் அவசரத்துக்கு செய்யறதுனால இப்படி செய்யறேன். ஓகே, நான் அந்த எல்லா மாவையும் செய்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சமோசா ரெடி ஆயிட்டு. இனி வாங்க நான் உங்களுக்கு எப்படி ஃப்ரை பண்றேன்னு காட்டுறேன். ஓகே, எண்ணெய் காஞ்சிட்டு, எண்ணெய் காஞ்ச முடியும் நீங்க வந்து அடுப்பை கொஞ்சம் குறைவா வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொன்றா சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு உடனே அகப்ப போடாதீங்க. அப்படியே பொரிய விட்டு அதுக்கு பிறகு நல்லா பொரிஞ்சு வரும்போது புரட்டி விடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த கீழே ப்ரௌன் கலரா மாறுறது தெரியும். அந்த டைம்ல வந்து பிரட்டி போட்டு விடுங்க. ஓகே, பாருங்க இப்படி கோல்டன் ப்ரௌனா வந்தோன்னே எடுத்துருங்க. ஆகலும் கருக விட்டுறாதீங்க. இதுக்கு வந்து எண்ணெய் எல்லாம் குடிக்காது. மொறு மொறு சமோசா ரெடி. இனி மற்ற பேச்சையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சூப்பரான மொறுமொறு சமோசா ரெடி ஆயிட்டு பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு உடைக்கும் போதே தெரியும். பாருங்க அப்படி மொறுமொறுன்னு சத்தம் கேக்குதுன்னு. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியான சமோசா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காம ரெச்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.